பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம் மற்றும் நன்மைகள் என்ன? சிவபெருமானுக்குரிய வழிபாடுகளில் மிகவும் முக்கியமானது பிரதோஷ வழிபாடு ஆகும். ஆதாரங்களின் அடிப்படையில் பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம் மற்றும் அதன் மூலம் கிடைக்கும் நற்பலன்கள் பின்வருமாறு. பிரதோஷ வழிபாட்டின் முக்கியத்துவம். சிவ வழிபாட்டிற்கு உகந்த நேரம். சிவபெருமானை வழிபடுவதற்கு மிகவும் உன்னதமான மற்றும் சக்தி வாய்ந்த நேரமாக பிரதோஷ காலம் ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நந்தியம் பெருமான் வழிபாடு. பிரதோஷ நேரத்தில் ஈசனின் வாகனமான நந்தியம் பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் செய்யப்படும் அபிஷேக ஆராதனைகள் மற்றும் வழிபாடுகள் மிகவும் விசேஷமானவை. விதிப்பயனை மாற்றும் ஆற்றல். விதி இருந்தால் மட்டுமே காண முடியும் என்று போற்றப்படும் பழமையான சிவ ஆலயங்களில் பிரதோஷ காலத்தில் வழிபடுவது ஒருவரது கர்ம வினைகளை குறைக்கும் ஆற்றல் கொண்டது. பிரதோஷ வழிபாட்டின் நன்மைகள். கர்ம வினை நீக்கம். பிரதோஷ காலத்தில் இறைவனை தரிசிப்பதன் மூலம் ஒருவரது முற்பிறவி மற்றும் இப்பிறவி கர்ம வினைகள், பாவங்கள் நீங்கி வாழ்வில் மேன்மை உண்டாகும். அனைத்து தோஷங்களுக்கும் தீர்வு. ஜாதகத்தில் உள்ள சனி தோஷம், புனர்பூ தோஷம் உள்ளிட்ட அனைத்து வகையான தோஷங்களுக்கும் தோஷம் நிவார்த்தி. பாடல் பெற்ற சிவத்தலங்களில் பிரதோஷ வழிபாடு செய்வது சிறந்த தீர்வாக ஆதாரங்கள் கூறுகின்றன. மன அமைதி மற்றும் காரிய சித்தி. தீராத மனக்கவலைகள், எதிர்மறை எண்ணங்கள் மற்றும் காரிய தடைகள் நீங்கி எடுத்த காரியங்களில் வெற்றி பெற இந்த வழிபாடு உதவுகிறது. சனி தோஷ நிவர்த்தி. குறிப்பாக சனிக்கிழமைகளில் வரும் பிரதோஷம், சனி பிரதோஷம், சனியின் பாதிப்புகளிலிருந்து விடுபடவும் சனியின் யோகத்தை பெறவும் உதவும் ஒரு சூட்சும வழியாக கருதப்படுகிறது. குறிப்பு: பிரதோஷம் நடைபெறும் திதி மற்றும் அதன் புராண கதைகள், ஆலகால விஷன் தொடர்பானவை குறித்த விரிவான தகவல்கள் இந்த ஆதாரங்களில் இடம்பெறவில்லை. அவை பொதுவான ஆன்மீக தகவல்கள் என்பதால் மேலதிக விவரங்களுக்கு நீங்கள் அவற்றை சரிபார்க்க வேண்டியிருக்கலாம். சுருக்கமாகச் சொன்னால், உங்கள் கர்ம வினைகளை நீக்கி ஜாதக ரீதியான தோஷங்களை களைந்து வாழ்வில் அமைதியையும் வெற்றியையும் பெற பிரதோஷ கால சிவ வழிபாடு ஒரு சிறந்த வழியாகும்.